என் பொண்ணு எப்ப வயசுக்கு வருவான்னு நல்லா பார்த்து சொல்லியா. வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல இருந்து கை நீட்டி செலவு பண்ற வரைக்கும் இல்ல இவ தயவுல தான் நடக்குது. பார்த்தா எங்களை காப்பாத்துமா, காலை வரை விட்டுறாத. எனக்கு வேற வயசாகி போச்சு. வரவெல்லாம் வெறும் பேச்சோட போயிடுறான். உடம்புல அந்த சூடு இன்னும் ஏறல. சமையறதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகுமா? ஐயோ, அந்த பெரிய மனுஷன் ஆளால சுந்தரத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அட்வான்ஸ்க்கு மேல அட்வான்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. அவ 10 மாசத்துல புள்ளையே பெத்துட்டு படுத்துருவா. இவன் அப்பதான் உட்காருவான்னு சொல்றீங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் முன்னாடி உட்கார்றதுக்கு சூரணமும் எண்ணெயும் தாரேன். தினமும் ஒரு வேளை கொடுங்க. இப்ப போய் கிண்ணமும் 2 வத்தலையும் எடுத்துட்டு வாங்க. போங்க. ஒரு வேளை என்ன 3 வேளை கொடுக்கறேன். ஏன் அவசரம் எனக்கு எல்லாம் தெரியும். வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா சொல்லம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ உண்மையை சொன்னீன்னா உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்ல மருந்தா கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி இது? இதெல்லாம் என் வைத்தியத்தில் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. நம்ம மருதுதான் சொல்லிச்சு. உங்க அம்மா கிட்ட விஷயத்த மாத்தி சொன்னதே மருதுவோட அருவாளுக்கு பயந்துதான்மா. இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல ஆம்பளைய பாதுகாப்பா தேடிக்கிட்டு இந்த நரகத்தை விட்டு ஓடி போயிடுமா. ஏம்மா? என்னம்மா? நமக்கு ஏம்மா இப்படி ஒரு வாழ்க்கை விதிச்சது? நமக்கு ஆண்டவன் விதிச்சது. இது நம்ம மாத்திக்கவே முடியாதா? தெரியாது. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமேமா. விட மாட்டாங்கம்மா. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பரம்பரையை தெரிஞ்சவன் ஒருத்தன் பார்த்துட்டா போதும், ஊரே சேர்ந்து நம்மள ஒதுக்கிடும். இப்படி ஊருக்குன்னு வாழறதை விட செத்து போயிடலாமேமா. இந்த குடும்பத்துல செத்து போறது பாவண்டி. இந்தா, இத சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. கண்டது எதையும் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத. 4 பேருக்கு உதவுறது ஞாபகம் இருக்கட்டும். அம்மா, இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்ப விருந்து வைக்க போறேன்? வேலை வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? காலையில உன் பொண்ணை பார்த்தேன். மூக்குல முத்து முத்தா வேத்து இருந்துச்சு. அநேகமா இந்த நேரத்துல முக்குல உட்கார்ந்து இருக்கணும். சீக்கிரம் உட்காந்துருவா. அப்படியா? மகமாயி, உனக்கு பொங்கு வச்சு 100 பேருக்கு சோறு போடுற. இதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பணத்துல உனக்கு புண்ணியம் தேடிக்கிறியா? வேற ஒரு நாள் கூத்துக்கு ஊர்ல யாருக்குமே செய்யாத அளவுக்கு உன் பொண்ணுக்கு ஏன் செய்யறேன் சொல்லு. ஏங்க? இந்த ஊர்லயே அவதான் எனக்கு ஹீரோயின். இந்த நேரத்துல அர்த்தம் இல்லாம குளிக்கிற? எதுக்கு குளிக்கிற? எதுக்கு குளிக்கிறீங்கல்ல? அது வந்துமா, டிவி பார்த்துட்டு வரும்போது வலிக்கு விழுந்துட்டேமா. அதான் பாவடையெல்லாம் சேராச்சுமா. எங்க வலிக்கு விழுந்த? வரப்புலமா. யாரோட வரப்புல? வடிவல் வீட்டு வரப்புலமா. 10 பைசா துப்பு இல்லாத பையன். நாமெல்லாம் வலிக்கு விழுந்தாலும் வசதியானவங்க வரப்புலதான் வலிக்கு விழணும். புரிஞ்சுதா? சீக்கிரம் வந்து சேரு. என்ன இன்னும் வரல? ஐயோ, வராரு. போட்கோ. சரி.
மூஞ்சி மோரையும் பாரு. சாகர அவளுக்கு அப்படி என்னாச்சு? அதுவும் இந்த சின்ன வயசுல. ஏய், அழுவு தொலைக்காத, வீட்டுக்கு போ. சாக வந்துட்டான். ஏய் லட்சுமி, இங்க வா. உன் தோழி என்ன பண்ண பார். என்ன பண்ணா? தூக்கு மாட்டிக்கிட்டு சாக பார்த்தா. போட்ட விடுனா, இருந்து என்ன பண்ண போறா? இருந்து நாம என்ன பண்றோமா அதை பண்ணிட்டு போறா. சாகர வயசா இது? வாழற வயசா? அப்ப வாழ வேண்டியதானே? எந்த வாழ்க்கை அது? ஒரு வாழ்க்கையா? அப்படி 10 பேருக்கு முந்தானை விரிச்சு வாழறது ஒரு வாழ்க்கையாங்கிற? அது அவளுக்கு பிடிக்கல, சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. விடு, சாகட்டும். வேண்டாம். அப்ப எவனா ஒருத்தர் தாலி கட்டிட்டு வாழ வேண்டியதானே? எப்படி எப்படிங்கிற? அதுக்கு வழி விட்டுருவாளா வாத்துல? அப்படியே விட்டாலும் அவ ஆத்தை எதிர்த்துண்டு, அவ இவளுக்காக கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினவனை எதிர்த்துண்டு தைரியமா இவளை யார் கட்டிப்பா? அப்படியே தைரியமானவனா இருந்தாலும் இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுக்க மனசு வரணுமே. அப்படி ஒரு ஆம்பளை நம்ம ஊர்ல எவன் இருக்கா? எல்லாம் பொட்டைங்க. ஏய் நிறுத்து. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு, நான் கட்டிக்கிறேன். நட்சத்திரம் உத்திராடம். கோத்திரம் என்ன? சிவகோத்திரம். புரியுது புரியுது. என் தங்கச்சி எல்லாம் சொன்னா. எப்பவும் கோயிலுக்கு வராத இன்னைக்கு வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணால தானே? ஆமா. பேரு அர்ச்சனை கேட்டா? கீர்த்தனா தானே? இல்ல, லக்ஷ்மி. என் விஷயத்த உங்கள்கிட்ட மறைச்சேன்னா அது காதல் விஷயம், கூச்சமா இருந்தது. தங்கச்சி விஷயம் கல்யாண விஷயம் தானே? அதே என்கிட்ட மறைச்ச? நான் எங்க மறைச்சேன்? இது சாரிச்சதானே முடிவாச்சு. அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு விட்டா? யாரு? லட்சுமியே சொன்னால? இந்த அண்ணன் கிட்ட சொல்லாம இருப்பாளா? காலையில அவன் முகத்துலதான் முழிச்சேன். ஆமா, அடுத்த வாரமே கல்யாணமாமே. ஆமாண்டா. அவளும் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல, நியாயமா தான் கேட்டா. அதான் சரின்னு. அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைனுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கேன். லட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுடா. தலைவர் இந்த ராத்திரில எங்க கிளம்பிட்டாரு? வணக்கங்க தலைவர. தரைக்கடிக்கு எப்படி போகணும்? சில்லறையோட போகணும். 2 ரூபா இருந்தா கொடு. இந்தாங்க தலைவர், வச்சுங்க. தேங்க்ஸ். என்ன தலைவர் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டே இருக்கிறாரு? ஐகிரி நந்திதி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்துருதே கிரிவர விந்திய சிரோதினி. ஐயர்கள் எல்லாம் ஒன்னா வர்றாங்க. நம்ம ஊர் கோயில்ல கும்பலாபிஷேகமா? பகவதி ஏசதி கண்ட எதுக்கு தலைவருங்கிற முறையில கும்பிட்டு வைப்பா? பூரி குருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசு. சாமி, நீங்க 5 பேர் அப்படியே நில்லுங்க. 5 பேர் இல்ல தலைவரே, ஒருத்தன் தான். இது கோயில் இல்ல, சாராய கடை. ஐயர, சாராய கடையில் நிக்கிறீங்களா? எனக்கு ஒரு 100 மில்லி தண்ணி ஊத்த. எதுல ஊத்த சொல்றேன்? நீ கலவெல்லாம் தெரியாது, கையை நீட்டுங்க. தலைவருக்கு கிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல ஐயர.